இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கணேசா, என்னடா புடிச்சு வச்ச புள்ளையார் மாதிரி உட்கார்ந்திருக்க? என்னாச்சு? என்ன? என்னப்பா ஏன் கோவமா இருக்கீங்க? கணேசன் வேற அமைதியா உட்கார்ந்திருக்கான். அவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? தப்பு பண்ணது அவன் இல்ல, நான் தான். ஊர்ல இருந்து உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன் பாரு, அது என்னோட தப்பு தான். என்னப்பா ஆச்சு இப்போ? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பண்றதையெல்லாம் பண்ணிட்டு என்ன நடந்துச்சுன்னு வேற கேக்குறியா? குளத்துல இருந்த ஸ்படிகலிங்கத்தை நீ எதுக்காக எடுத்த? என்னப்பா சொல்றீங்க? நடிக்காத பார்வதி. குளத்துல இருந்த லிங்கம் உன் கைக்கு தான் கிடைச்சதுன்னு குருஜி அம்மா கிட்ட சொல்லிட்டாரு. அம்மாவோட மருமகளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த லிங்கம் உன் கைக்கு கிடைச்சத நினைச்சு அம்மா ரொம்ப கவலைப்பட்டாங்க. அது மட்டும் இல்ல, குருஜி என்ன சொன்னார் தெரியுமா? இனிமே லிங்கம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு புரிய வைக்க போகுது. அதை ஏத்துக்கிற பக்குவத்துக்கு நீங்க தயாராகிக்கங்க. லிங்கம் உன் கைக்கு கிடைச்சதையே அம்மாவால ஏத்துக்க முடியல. அவங்க மனசுக்குள்ள இருக்கிறத வெளியில சொல்ல முடியாம தவிக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க எப்படி உன்னை மருமகளா ஏத்துக்குவாங்க? இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்ற மாதிரி பெரிய தம்பி ஏதோ ஒரு வேகத்துல வாக்குறுதி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் சரி வராது பார்வதி. நான் அன்னைக்கு சொன்னதுதான், சேலை மேல முள்ளு விழுந்தாலும் இல்ல முள்ளு மேல சேலை விழுந்தாலும் பாதிப்பு என்னமோ சேலைக்கு தான். பிராண்ட் அம்பாசிடர் வேலையை விட்டுடுன்னு அன்னைக்கு சொன்னதுக்கு என்னால விட முடியாதுன்னு சொல்லிட்ட. ஆனா இன்னைக்கு அகிலாமாவுக்காக நான் ஒண்ணு கேட்பேன், செய்வியா பார்வதி? சொல்லுங்கப்பா, அம்மாவுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். பெரிய தம்பியோட பழகிறத நிறுத்திக்கோ. உன் அறிவுக்கும் மனசுக்கும் படுறது சரியாதான் இருக்கும்னு குருஜி உன்கிட்ட சொன்னார்ல. இப்ப நீ சொல்லு, இந்த குடும்பத்து மருமகளுக்கு கிடைக்க வேண்டிய ஸ்படிகலிங்கம் பார்வதிக்கு கிடைச்சிருக்கு. எதனால இப்படிலாம் நடக்குது? இதெல்லாம் பார்க்கும்போது உன்னோட அறிவுக்கும் மனசுக்கும் என்ன தோணுது அகிலா? என்ன என்னங்க இதுதான் சந்தர்ப்பம் நினைச்சு என்ன ஆழம் பாக்குறீங்களா? இல்ல அகிலா, நீ போதும், நிறுத்துங்க. உங்க பிறந்த நாள் அன்னைக்கு ஆதியையும் பார்வதியும் சம்பந்தப்படுத்தி பார்வதிய மருமகளா ஏத்துக்க தயாரானீங்க. இப்பவும் நீங்க பேசுறத வச்சு பார்த்தா அதே மனநிலையில தான் இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. இல்ல அகிலா, குருஜி சொன்னது நடக்கிற சம்பவங்கள். எதுவும் பேசாதீங்க. ஏற்கனவே ஆதி பார்வதியோட ஜாதகத்தை பார்த்த ஜோசிக்காரன் கூட புருஷன் பொண்டாட்டி ஜாதகம் அதுதான் விதின்னு சொன்னான். அதுக்காக நான் அதை ஏத்துக்க முடியுமா? வேற எந்த விஷயத்துல வேணாலும் எல்லாம் விதிப்படி நடக்கட்டும்னு என்னால என்ன சமாதானப்படுத்திக்க முடியும். ஆனா இந்த ஆதிக்கடவுர் பரம்பரைக்கு ஒரு அவமானம், ஒரு கௌரவ குறைச்சல் ஏற்பட விதி இருக்குன்னு அந்த கடவுளே நேர்ல வந்து சொன்னாலும் நான் சமாதானமாகி விட்டு கொடுத்துட மாட்டேன். அக்கா வர அழுதுட்டே கோயிலுக்கு போயிருக்கு. என்ன முடிவு எடுக்க போகுதுன்னு வர தெரியல. மாமாவை பார்த்து இங்க நடந்ததை சொல்லுவோம். மாமா, என்னடா? நான் உங்களை பார்க்கறதுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. ஏன் டென்ஷனா இருக்க? உன் அக்கா எங்க? அக்கா கோவிலுக்கு போயிருக்கு மாமா. பெரிய தம்பியோட பழகிறத நிறுத்திக்கோ. என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்குப்பா. நான் கோவிலுக்கு போயிட்டு வந்து சொல்றேன். அக்கா என்ன முடிவு எடுக்க போகுதுன்னு தெரியல மாமா. நீங்க சீக்கிரமா போய் அக்காவை பார்த்து பேசுங்க மாமா. சரி, நீ எதுவும் டென்ஷன் ஆகாத, நான் பாத்துக்கிறேன்.
கொஞ்சம் 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 பொறுத்துக்கம்மா. தோ வந்தாச்சு. உனக்கு அப்புறம் நான் சாமியா கும்பிடுறது அகிலாண்டேஸ்வரி அம்மாவை தான். அவங்க தான் எனக்கு எல்லாம். அவங்களுக்காக என் உயிரை கொடுக்கறதா இருந்தா கூட சந்தோஷமா கொடுப்பேன். ஆனா என் அப்பா தாலி கட்டின புருஷனெல்லாம் விட்டு கொடுக்க சொல்றாரு. எனக்கு என்ன முடிவெடுக்கிறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு. அதனாலதான் உன்னை தேடி வந்திருக்கேன். என் குழப்பத்துக்கு நீதாமா ஒரு தெளிவை கொடுக்கணும். கொஞ்ச நேரம் வழி பொறுத்துக்கோ. கொஞ்ச தூரம் தாம்மா. அம்மா என்னால முடியலம்மா. ஆத்தா, இந்த பொண்ணு உன்னைத்தானே நம்பிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு ஒரு நல்ல வழி காட்டக்கூடாதா? என்னாச்சுமா? சாமி, என் பொண்ணுக்கு நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க சாமி. எதுக்கு உங்க பொண்ணு இப்படி கடுமையான பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கா? அவ புருஷன் திரும்பி வரணும், அவரோட சேர்ந்து வாழணும் தான் இப்படி கடுமையான பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா சாமி. என்ன பிரச்சனை? அந்த பொண்ணோட புருஷன் எங்க இருக்காரு? தெரியல சாமி. அவர் எங்க இருக்காரு, உயிரோட இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல. என்னமா சொல்றீங்க? என் பொண்ணு என் பேச்ச கேட்காம அவ இஷ்டப்படி ஒரு மீனவ குடும்பத்தை சேர்ந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. கல்யாணம் பண்ண 6 மாசத்துல கடலுக்கு மீன் பிடிக்க போன இவ புருஷன் புயல்ல சிக்கி காணாம போயிட்டாரு. இவ புருஷன் காணாம போய் 4 வருஷம் ஆச்சு. அவரை பத்தி இது வரைக்கும் ஒரு தகவலும் கிடைக்கல. நாங்க எல்லாரும் அவர் உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றோம். இருந்தா வந்திருப்பாருன்னு சொல்றோம். ஆனா என் பொண்ணு, என் புருஷன் திரும்பி வருவாரு, நாங்க சேர்ந்து வாழ்வோம், ஆத்தா என்ன புருஷனோட சேர்த்து வைப்பா, அவ என்ன கைவிட மாட்டான்னு சொல்லி இப்படி கடுமையான பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா சாமி. என் பொண்ணோட நிலைமைய பார்த்து என் சொந்தக்கார பையன் அவளுக்கு மறுவாழ்வு கொடுக்க தயாரா இருக்கான் சாமி. ஆனா என் பொண்ணு அவன் நம்பிக்கையில உறுதியா இருக்கா. என் புருஷன் வந்துருவான், ஆத்தா என்ன சேர்த்து வைப்பான்னு யார் சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிறா. நீங்களாவது கொஞ்சம் அவளுக்கு எடுத்து சொல்லுங்களேன். கவலைப்படாதீங்கம்மா, உங்க பொண்ணுகிட்ட நான் பேசுறேன். தாத்தா, நீங்க எப்போ வந்தீங்க? நான் வந்தது இருக்கட்டும். இப்போ உன் மனசுல இருக்கிற குழப்பெல்லாம் போய் தெளிவு வந்துருச்சா? ஓரளவு தெளிவாயிட்டேன் தாத்தா. ஒரு விஷயத்துல முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை தடவை வேணும்னாலும் யோசிக்கலாம், தப்பில்ல. ஆனா யோசிச்சு ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அத பத்தி ஒரு தடவை கூட குழப்பிக்க கூடாது.